வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உக்ரைன் சென்ற மோடியை ஆறத் தழுவி வரவேற்ற செலன்ஸ்கி. செந்தில் பாலாஜி மீதான வழக்குகளை விசாரிக்க ஆளுநரின் ஒப்புதல் தாமதமாவதே காரணம். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு குற்றச்சாட்டு. TNPSC தேர்வு முடிவுகள் வெளியாவதில் இனி தாமதம் இருக்காது. புதிய தலைவர் SK பிரபாகர் உறுதி. முன்னாள் DGP ஜாஃபர் சேட் மீதான ED வழக்கு ரத்து உத்தரவை திரும்பப் பெற்ற உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் 29ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் அலர்ட். உக்ரைன் சென்ற பிரதமர் மோடியை அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆறத் தழுவி வரவேற்றார். அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி போலந்தை தொடர்ந்து உக்ரைனுக்கு சென்றுள்ளார். அங்கு சென்ற பிரதமர் மோடியை அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கை கொடுத்து ஆறத் தழுவி வரவேற்றார். பின்னர் போர் சூழல் குறித்த புகைப்பட காட்சிகளை மோடி பார்வையிட்டார். முன்னதாக கீவ் நகரில் உள்ள காந்தி சிலைக்கு பிரதமர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்தியாவுக்கும் உக்ரைனுக்கும் தூதராக உறவுகள் ஏற்பட்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு உக்ரைனுக்கு பிரதமர் மோடி சென்றுள்ளார். இதன் மூலம் உக்ரைன் சென்ற முதல் பிரதமர் என்ற பெருமையை மோடி பெற்றிருக்கிறார். செந்தில் பாலாஜி மீதான வழக்குகளை விசாரிக்க ஆளுநரின் ஒப்புதல் தாமதம் ஆவதே காரணம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்தது. இதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து செந்தில் பாலாஜியை கைது செய்தது. ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையே மத்திய குற்றப்பிரிவு பதிவு செய்த வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என செந்தில் பாலாஜி மீது புகார் அளித்தவர்களில் ஒருவரான Y பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு வேண்டுமென்றே இவ்வழக்கில் தாமதத்தை ஏற்படுத்துவதாகவும் செந்தில் பாலாஜியை பாதுகாப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு தமிழக அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் செந்தில் பாலாஜி மீதான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதால் தான் விசாரணையை மேற்கொள்ள முடியவில்லை எனவும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்தது. இதையடுத்து ஆளுநருக்கு அனுப்பிய ஆவணங்களின் விவரங்களை 1 வாரத்துக்குள் சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. செந்தில் பாலாஜி வழக்கில் நியமனம் செய்யப்பட்டுள்ள சிறப்பு அரசு வழக்கறிஞர் பெயரை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வுகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிவுகளை விரைவில் வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் செயல்பாடுகள் அனைத்தும் வெளிப்படை தன்மையுடன் நடைபெறும் எனவும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைவர் SK பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 27வது தலைவராக SK பிரபாகர் பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்றதை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய SK பிரபாகர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பெரிய புகார்கள் எதுவும் இல்லாமல் தரமான முறையில் தேர்வுகளை நடத்தி வருவதாகவும் இதனை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் குறைகளை களையவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் SK பிரபாகர் தெரிவித்தார். இந்த தேர்வுகளை எழுதிய பின்பு அதனுடைய முடிவுகள் உடனுக்குடன் வர வேண்டும் என்று மாணவர்கள் ஆர்வமாக எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு தக்கபடி இந்த தேர்வுகளின் முடிவுகளும் உடனடியாக வெளியிடுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம். மேலும் மாணவர்கள் இந்த தேர்வுகளுடன் பல்வேறு பிற போட்டித் தேர்வுகளையும் எழுதுகிறார்கள். எனவே அந்த கால அட்டவணையும் இந்த கால அட்டவணையும் ஒருங்கிணைந்து இருக்கும் வகையிலே அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்து முடிவுகளையும் உடனுக்குடன் வெளியிட்டு மக்களுக்கு மாணவர்களுக்கு குறிப்பாக தமிழ்நாடு அரசு பணியில் சேர வேண்டும் என்ற ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு அவர்களுடைய கனவுகள் நல்ல முறையில் நிறைவேற்றும் வண்ணம் அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். TNPSC நான் சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனல் பாடி. கடந்த 82ஆம் ஆண்டிலிருந்தே அதுக்கப்புறம் பெரிய அளவில் பெரிய புகார்கள் இல்லாமல் தரமான முறையில் அரசு தேர்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால் இதை நாங்கள் மேம்படுத்துறதுக்கு தான் நமக்கு வாய்ப்புகளை பார்க்கணுமே தவிர வேற ஏதாவது ஒரு சில குறைகள் இருந்தால் அதை நம்ம இனிமேல் வராத மாதிரி நம்ம அனைத்து நடவடிக்கை எடுப்போம். ஓய்வு பெற்ற DGP ஜாஃபர் சேட் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் திரும்ப பெற்றது. கடந்த 2006, 2011ஆம் ஆண்டுகளில் திமுக ஆட்சி காலத்தில் சென்னை திருவான்மியூரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீட்டுமனையை முறைகேடாக பெற்றதாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் அவரது மனைவி உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை 2011ஆம் ஆண்டு ஊழல் வழக்கை பதிவு செய்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் ஜாஃபர் சேட் மீது அமலாக்கத்துறை 2020ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஜாஃபர் சேட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல்
தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அமர்வு, ஜாஃபர் சேட்டுக்கு எதிரான வழக்கு ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்க முடியாது என கூறி அவருக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த மனு தொடர்பாக சில விளக்கங்கள் பெற வேண்டியுள்ளதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்த உத்தரவை திரும்ப பெற்ற நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அமர்வு வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வரும் 25 முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வரும் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து மக்களவைத் தேர்தலையொட்டி இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்த கெஜ்ரிவால் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். கலால் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இருப்பினும் இந்த வழக்கில் மத்திய புலனாய்வு பிரிவு கைது செய்த நிலையில் கெஜ்ரிவால் திகார் சிறையில் நீதிமன்ற காவலில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் கலால் கொள்கை ஊழல் வழக்கில் CBI கைது செய்ததை எதிர்த்து தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையை செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு 25 கோடி ரூபாய் அபராதம் விதித்து செபி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக தொழிலதிபர் அனில் அம்பானி ரிலையன்ஸ் ஹோம் பினான்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் அதிகாரிகள் உட்பட 24 நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து அனில் அம்பானி உட்பட குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் இந்திய பங்குச் சந்தையில் வர்த்தகம் செய்ய 5 ஆண்டுகள் தடை விதித்து செபி உத்தரவிட்டுள்ளது. மேலும் பங்குச் சந்தையில் உள்ள எந்த நிறுவனத்திலும் இயக்குநராகவோ எந்த ஒரு பதவியிலும் இருக்கக்கூடாது என அனில் அம்பானிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் அனில் அம்பானிக்கு 25 கோடி ரூபாய் அபராதம் விதித்தும் செபி நடவடிக்கை எடுத்துள்ளது. முதல் தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி இஸ்ரோ நிலவிற்கு சந்திராயன் 3 என்ற விண்கலத்தை அனுப்பியது. 40 நாட்கள் அது விண்வெளியில் பயணித்து சரியாக ஆகஸ்ட் 23 அன்று நிலவின் தென் துருவத்தில் விக்ரம் லேண்டர் மூலமாக பத்திரமாக தரையிறங்கி உலக சாதனையை படைத்தது. இதை உலக சாதனை என கூற காரணம், இதுவரை உலகில் எந்த ஒரு நாடும் நிலவின் தென் துருவத்தில் விண்கலத்தை தரையிறக்கியது கிடையாது. ஆகவே இந்தியாவின் இந்த சாதனையை கொண்டாடும் தினமாக ஒன்றிய அரசு ஆகஸ்ட் 23ஐ தேசிய விண்வெளி தினமாக அறிவித்தது. முதல் விண்வெளி தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் முதல் தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி அனைவருக்கும் வாழ்த்துகள் என குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி துறையில் நமது நாட்டின் சாதனைகளை மிகுந்த பெருமையுடன் நினைவு கூறுவதாகவும் நமது விண்வெளி துறையை சேர்ந்த விஞ்ஞானிகளின் பங்களிப்பை போற்றும் நாள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நமது அரசு விண்வெளி துறை தொடர்பான தொடர்ச்சியான எதிர்கால முடிவுகளை எடுத்துள்ளதாகவும் வரும் காலங்களில் நாம் இன்னும் பல முயற்சிகளை மேற்கொள்வோம் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். போர்க்களத்தில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். 2 நாள் அரசு முறை பயணமாக போலந்து சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டின் பிரதமர் டொனால்ட் டஸ்கை சந்தித்து பேசினார். இதையடுத்து இருதரப்பு உறவுகள், சர்வதேச விவகாரங்கள் உள்ளிட்டவை குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதித்தனர். போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் உடனான சந்திப்பிற்கு பின் இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, இந்தியா மற்றும் போலந்து இடையேயான உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாகவும் சர்வதேச அரங்குகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தற்போதுள்ள சர்வதேச சவால்களை எதிர்கொள்ள ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தேவை என கூறிய பிரதமர் மோடி இதை இரு நாடுகளும் வலியுறுத்துவதாக தெரிவித்தார். 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
எடப்பாடி பழனிசாமி தடையாக இருக்கும் வரை அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சி பலிக்காது என தெரிவித்தார். 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் எனவும், அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் இருப்பதால் தொண்டர்கள் சகித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமியின் தவறான நடவடிக்கை சுயநலத்தை புரிந்து கொண்டு தொண்டர்கள் தக்க முடிவெடுப்பார்கள் என அவர் கூறியுள்ளார். அம்மாவின் இயக்கம் அங்க உள்ள தொண்டர்கள் இரட்டை இலை இருப்பதனால அங்க சகித்துக் கொண்டிருப்பவர்கள் கூடிய விரைவில் பழனிசாமியோட இந்த தவறான நடவடிக்கைகளை புரிந்து கொண்டு சுயநலத்தை புரிந்து கொண்டு கட்சி எக்காடு கேட்டாலும் சரி தான் வாழ்ந்தால் போதும் என்று பதவியில் ஒட்டி கொண்டிருந்தால் போதும் பழனிசாமியின் நடவடிக்கைகளை அவர்கள் புரிந்து கொண்டு இதற்கு தக்க முடிவு கட்டுவார்கள் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அது விரைவில் நடக்கும். இல்லை என்றால் 2026க்கு பிறகு அம்மாவின் கட்சி இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும். தனக்கு எப்போது கட்சி பதவி வழங்க வேண்டும் என்பது தேமுதிகவின் மூத்த உறுப்பினர்களுக்கு தெரியும் என விஜய் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் இன்று தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் உள்ள கட்சி நிர்வாகிகளின் புதுமனை புகு விழா, காதணி விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த விஜய் பிரபாகரன் கட்சியில் எப்பொழுது எந்த பதவி கொடுத்தாலும் ஏற்க தயாராக இருக்கிறேன் என தெரிவித்தார். பொறுப்பு வரணும் கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு தலைவர் தான் தலைவனுங்க ஏற்றுக்க தயார். அதே எங்க அம்மாவும் சரி, எங்க தலைவர் பிரேமலதா விஜயகாந்தும் சரி, எங்க தலைமையில் இருக்க அண்ணன் இளங்கோவா இருக்கட்டும், மோகன்ராஜன், பார்த்தன், மாமா சுபீஷ், எல்லாருக்குமே தெரியும். மூத்த நிர்வாகிகளுக்கு தெரியும் எனக்கு எப்போ கொடுக்கணும்னு. அவங்க வீட்டு மகனா அவங்க வீட்டு தம்பியா இருக்கேன். தம்பி நீ பொறுப்பேடு அப்புறம் அடுத்த செகண்ட் எடுத்து வேலை பார்க்க நான் தயாரா இருக்கேன். நான் எதுக்கும் நோ சொல்லி வேணான்னு நான் சொல்றேன். அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒரு தொண்டனா அவங்க கூப்பிடுறாங்க, கேப்டன் மகனா அவங்க கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு நான் உற்சாகம் படுத்துறேன், அவங்களுக்காக கூட நிற்கிறேன். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தென்னகத்தின் புகழ்பெற்ற திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 16 ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் சீரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள், விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விவசாயம் சார்ந்த குறைகளை தெரிவித்தனர். கூட்டத்தில் பேசிய விவசாய சங்க பிரதிநிதி விஜயகுமார், அரியலூர் மாவட்டத்தில் மருதை ஆற்றை ஆக்கிரமித்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். வணக்கம். அரியலூர் மாவட்டத்தில் மருதையாறு கிட்டத்தட்ட 37 கிலோமீட்டர் பயணம் செய்கிறது. இதில் மிகுந்த கருவேல் மரங்கள் அடைத்து மழை நீரை விடாமல் இருபுறமும் உள்ள விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை விவசாயிகள் பயிர் வைத்துள்ள பயிர்களை சேதப்படுத்துகிறது. இதனை தடுப்பதற்கு கனிம வளத்துறை மூலமோ அல்லது அரசு மூலியமாகவோ நிதி ஒதுக்கி 37 கிலோமீட்டர் மருதையாறு பயணிக்கும் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அந்த ஆற்றினை கருவேல் மரங்களை அகற்றி இருபுறமும் ஆக்கிரமிப்பு அகற்றி கரை அமைத்து தருமாறு விவசாய சங்க கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஒன்றியத்துக்குட்பட்ட கூத்தும்பாக்கம் ஊராட்சியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமையான கட்டிடம் என்பதால் கட்டிடம் முழுவதும் சேதமடைந்துள்ளது. எனவே சேதமடைந்த கிராம நிர்வாக அலுவலக கட்டிடத்தை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரியில் சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து பெண் குழந்தை என்றால் வீட்டிற்கே சென்று கருக்கலைப்பில் ஈடுபட்டு வந்த செவிலியரை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் பாயும் என மாவட்ட ஆட்சியர் சாந்தி எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அதனையும் பொருட்படுத்தாமல் இரவில் வீட்டிற்கே சென்று கருக்கலைப்பில் ஈடுபட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
திருவொற்றியூர் நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள மரத்தில் வட மாநில வாலிபர் ஒருவர் தூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பதாக பொன்னேரி காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை செய்ததில் தூக்கில் தொங்கியவர் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த சசிகாந்த் கொடுவா என்பது தெரியவந்தது. இதுகுறித்து பொன்னேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் வடகரை பகுதியில் செயல்பட்டு வரும் மகாராஷ்டிரா வங்கியில் பணிபுரிந்து வந்த ஜெயக்குமார் திருப்பூரை சேர்ந்த கார்த்திக் என்பவரின் துணையோடு வங்கியில் அடமானம் வைக்கப்பட்ட 17 நபர்களின் நகைகளை போலியாக தயார் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இருவரும் சேர்ந்து 4.5 கிலோ தங்க நகைகளை கையாடல் செய்திருப்பது காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. இதன் மதிப்பு சுமார் 2.5 கோடி இருக்கும் என காவல்துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது. ஆம்பூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக 3 பேர் உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்த நிகழ்வு அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு ஜீவானந்த நகர் கள்ளுக்கடை மேடு பகுதியில் உள்ள அருள்மிகு கொண்டத்து பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு ஆலயத்தின் சிவாச்சாரியார் பிரத்யேகமாக யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு யாகசாலையில் பக்தர்கள் வழங்கிய பல்வேறு பொருட்களால் சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து HIV மற்றும் பால்வினை நோய் எய்ட்ஸ் ஆகியவைகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஊர்வலம் நடைபெற்றது. இதனை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவங்கி வைத்தார். திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள பேக்கரி ஒன்றில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி லலிதாம்பிகை தலைமையில் பேக்கரியை ஆய்வு செய்தனர். அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டிருந்த புகையிலை பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து காவல்துறை உதவியுடன் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்ததோடு புகையிலை பொருட்களை விற்பனை செய்து வந்த பேக்கரிக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து கடையை பூட்டி சீல் வைத்து சென்றனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பாளையத்தில் ரூபாய் சுமார் 20 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை MLA சிவகாம சுந்தரி திறந்து வைத்தார். கரூர் மாவட்டம் தாந்தோணி மேற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பள்ளப்பாளையம் ஊராட்சியில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை கிருஷ்ணராயபுரம் MLA சிவகாம சுந்தரி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து சமுதாய கூடத்தில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சமுதாய கூட பணிகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த உத்தரவிட கோரிய வழக்கில் அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 3 ஆண்டுகளுக்குள்ளாக தமிழகத்தின் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் 7 ஆண்டுகளாகியும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படவில்லை. ஆகவே உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த உத்தரவிட வேண்டும் என பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வந்த நிலையில் அரசு மருத்துவமனைகளில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்காக இதுவரை எத்தனை பேர் பதிவு செய்திருக்கின்றனர் என்பது தொடர்பாக பட்டியலை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். குரங்கு அம்மை பரவலை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதுரை அரசு மருத்துவமனையில் சிறப்பு வார்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாட்டின் காங்கோ பகுதியில் பரவிய குரங்கம்மை நோய் பாதிப்பு தற்போது உலகில் பல இடங்களில் பாதிப்புகள் அறியப்பட்டு வருகிறது. இதனால் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் தமிழ்நாட்டில் குரங்கம்மை நோய் பாதிப்பில் யாரும் இல்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். எனினும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மாநில சுகாதாரத்துறை கூடுதல் கவனம் காட்டி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக மதுரை அரசு மருத்துவமனையில் குரங்கம்மை சிகிச்சைக்கான சிறப்பு வார்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இந்திய பயணிகளுடன் சென்ற பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேச பதிவெண் கொண்ட பேருந்து ஒன்று 40 பயணிகளுடன் நேபாளத்தில் தனாகூன் மாவட்டத்தில் உள்ள மர்சியாங்கடி ஆற்றில் கவிழ்ந்ததாக நேபாள காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் விபத்தில் காயமடைந்த பலர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
உக்ரைன் சென்ற மோடியை ஆறத் தழுவி வரவேற்ற செலன்ஸ்கி. செந்தில் பாலாஜி மீதான வழக்குகளை விசாரிக்க ஆளுநரின் ஒப்புதல் தாமதமாவதே காரணம். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு குற்றச்சாட்டு. டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளியாவதில் இனி தாமதம் இருக்காது. புதிய தலைவர் எஸ்.கே. பிரபாகர் உறுதி. முன்னாள் டிஜிபி ஜாஃபர் சேட் மீதான இடி வழக்கு ரத்து உத்தரவை திரும்பப் பெற்ற உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் 29ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் அலர்ட்.